ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 54:8. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற நமக்கு வார்த்தை, உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே 2 காரியங்கள் இணைந்து சொல்லப்படுகிறது, கிருபையும் இரக்கமும். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கிருபையுமாய் இருப்பார், இரக்கமாய் இருப்பார். அவரது இரக்கங்கள் நமக்கு கிடைத்தால் போதும், எல்லாம் நமக்கு வெற்றி. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிற எல்லா காரியமும் வெற்றி. ஆமென். தோல்வியே நமக்கு இல்லை. ஆமென். அப்படியே தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா இரக்கத்திற்காக, கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம், ஜூன் மாதம், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற மாதம். ஆமென். அவரது கிருபையை நமக்கு தருகிற மாதம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் என்றால் என்ன, கிருபை என்றால் என்னவென்றால், ஸ்தோத்திரம், தகுதியில்லாதவர்களுக்கு கொடுக்கிற அந்த கிருபை. ஆமென். தகுதியே இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் கர்த்தர் இறங்கும்போது, அவர் கிருபை செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் கிருபை நம்ம மேலே இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய குடும்பத்தில், நாம் செய்கிற தொழிலில் தேவன் நமக்கு உண்டு பண்ணுவாராக. ஆமென். இந்த யாருக்கு இந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார், அதை சற்று நேரம் நாம் தியானித்து, நாம் ஸ்தோத்திரம், வேதத்திலிருந்து இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தர் யாருக்கு இந்த கிருபையை அளவில்லாமல் கர்த்தர் தருகிறார்? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை அளிக்கிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். வேதத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. 8810 ப்ராமிசஸ் ஆர் தேர். அதில் இன்றைக்கு நாம் இந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். யாருக்கு இந்த கிருபை கிடைக்கும்? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும் எல்லா காரியத்திலும். சரி, நம்முடைய ஸ்தோத்திரம், படிப்பு அல்லது மேற்படிப்பு அல்லது தொழில், குடும்ப ஜீவியம், ஸ்தோத்திரம், வேலை, வருமானம், எல்லா செயல் திட்டங்கள், எல்லா திட்டங்களை பிளானை தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே நான் அல்ல நீரே என்று ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கும்போது நம்மை கர்த்தர் கிருபையினால் சூழ்ந்து காக்கிறார். ஆமென். கிருபை இரக்கங்களால் ஸ்தோத்திரம் நம்மை திருப்தி ஆக்குகிறார். கிருபை இரக்கங்களால் சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் ஓ மணிமுடி வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார், நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே,
முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கிருபை இரக்கம் நமக்கு கிடைச்சிட்டா போதும், வாழ்நாளெல்லாம் நம் திருப்தியான வாழ்க்கை. ஆமென். உலகத்தானு பாருங்க, எதுலையுமே திருப்தி இல்லை. சம்பாத்தியத்தில் திருப்தி இல்லை, வாழ்க்கையில் திருப்தி இல்லை, குடும்ப ஜீவியத்தில் திருப்தி இல்லை, ஆகாரத்தில் திருப்தி இல்லை, உடையில் திருப்தி இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் திருப்தியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களாலும் மணிமுடி சூட்டுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் கண் காண்பதனால திருப்தியாவதே இல்லை. நம் ஒருபோதும் நம்முடைய சரீரம் திருப்தியே ஆகாதுங்க. எவ்வளோ சாப்பிடுங்க, ருசியுள்ள சாப்பாடு, இன்னும் டேஸ்ட்டாக வேணும். ஸ்தோத்திரம். நல்ல இனிமையான பாடலை கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம். திருப்தியே ஆகாத இந்த செவி, திருப்தியே ஆகாத இந்த கண்கள், திருப்தியே ஆகாத இந்த வாய். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தரே நம்மை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது, போதும், கொஞ்சம் போதும், அதில் திருப்தியான வாழ்க்கையை தருவார். உலகத்தனை கவனித்து பாருங்க. அடுத்து என்ன, நெக்ஸ்ட் என்ன, அடுத்து என்னன்னு சொல்லி போட்டு குழம்பி அவனும் கெட்டு மற்றவர்களையும் கெட்டு குட்டிச்சவராகிறாங்க. ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுல திருப்தியான வாழ்க்கையை தருவார். ஆமென். நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருந்தால் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகும், பரம திருப்தி உண்டாகும். யாரையும் நம்ம குற்றம் சாட்ட மாட்டோம். நம்முடைய வீடு ஒரு சமாதானத்தின் வீடாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் அப்படி உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் முடிசூட்டுவார். எப்பொழுது? கர்த்தரை நாம் நம்பி இருக்கணுங்க, அவ்வளோ நம்பணும். ஸ்தோத்திரம். அப்படி கிருபையை சூழ்ந்திருந்த ஒரு மனிதன், வாசிக்கலாம், அவனுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஆதியாகமம் 24:27. எங்கள் எஜமா எப்படிப்பட்டவர் பாருங்க, அவர் கிருபையினால் நிறைந்திருந்தவர் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எஜமானை குறித்த சாட்சி. 27 வாசிக்கலாம். கர்த்தர் அவர் தம்முடைய கிருபையையும் அவருடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவே இல்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் அவரது கிருபையை தமது பிள்ளைகளை விட்டு விலக்க மாட்டாருங்க. அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கும். உங்களை விட்டு விலகாத கிருபை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஆமென். அந்த கிருபையின் பெயர் என்ன? நித்திய கிருபை. ஆகவே தான் ஏசாயா 54:8 வாசம், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 54:10. நம்மை விட்டு விலகாத கிருபை. ஆமென். பலிபீடத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் அப்படியே நம்பிவிட வேண்டும். கவனிங்க, வேதத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவரை அப்படி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கிருபையை பெற்ற ஒரு மனிதனை சற்று நேரம் தியானித்து ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:9. இந்த கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஆதியாகமம் 6:8 வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். நோவாவுக்கு அல்ல, நோவாவுக்கோ அப்படின்னா அநேகர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நடுவிலே ஸ்தோத்திரம், நோவாவுடைய குடும்பத்திற்கு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். ஆமென்.
ஸ்தோத்திரம். பெற்ற ஜனம் எப்படி இருப்பார்கள், அதை தான் தியானிக்க போகிறோம். கிருபையை பெற்ற நமக்கு இந்த மாதம் ஆண்டவர் கிருபையை தருவேங்கிறார், இரக்கம் செய்வேங்கிறார். அப்போ கிருபையை பெற்ற ஜனம் எப்படி இருப்பார்கள், கிருபையை பெற்ற ஜனம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த கிருபையை நாம் பெற முடியும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். அநேக தடைகள் மத்தியிலே நோவா ஸ்தோத்திரம் வாய்ப்புகளை பார்த்தபடினால் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். உங்களுக்கு அநேக எதை எடுத்தாலும் தடையாக இருக்கலாம், எதை செய்தாலும் பாஸ்டர் என் வாழ்க்கையில் எல்லாம் தடை தடை தடை, ஸ்தோத்திரம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வந்திருக்கிற தேவ ஜனமே ஸ்தோத்திரம், தடைகளாகவே என் வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிற மாதம். ஆமென். கர்த்தர் நமது குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற மாதம் இந்த ஜூன் மாதம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. தடை முழுவதும் இருந்தது. எப்படி தடை? சோதர வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6:5. கர்த்தர் பார்க்க பாருங்க, எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதது. நம்ம சொல்லுவோம்ல, யாரை பார்த்து யாரை நம்புறதுனே தெரியலங்க. எல்லாருடைய இருதயமும் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. பொல்லாத உலகம், வஞ்சிக்கிற உலகம், ஏமாற்றுகிற உலகம், இதில் எப்படி நான் வாழ்வது என்று சொல்லி அவன் வருத்தப்படாமல் தடைகளின் மத்தியிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபையை வாய்ப்பாக பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆமென். எங்கு திரும்பினாலும் பாருங்க, ஸ்தோத்திரம், நாம் கேட்கிற சம்பவங்கள், ஸ்தோத்திரம், கேட்கிற வாசிக்கிற செய்தித்தாள், ஆமென், செய்திகளெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். யுத்த செய்திகள், கொலைகள், கொள்ளைகள், ஆமென், தோல்விகள், நஷ்டங்கள், ஸ்தோத்திரம், எத்தனையோ இழப்புகள், கோர்ட்டு கேஸு பேப்பரை திறந்தாலே எல்லாம் துர்ச்செய்திங்க. ஆக நம்ம எப்படி வாழ்வதுன்னு ஒரு பெரிய கேள்வி. இந்த உலகத்தில் அநீதி நிறைந்த உலகம், எங்கு திரும்பினாலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. காசுக்கு தான் மதிப்பு. ஸ்தோத்திரம், அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள், எங்கும் அநீதி. இதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, இதில் எப்படி நியாயமாக நடக்கிறது? ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா, தடைகளின் மத்தியிலே நோவா வாய்ப்பை பெற்றுக்கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன், எங்கே திரும்பினாலும் தொழில், ஆமென், சோதரம் ஜீரோவாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற இடத்துல சோதரம் வருமானம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வெறுமை தாண்டவம் ஆடலாம். பயப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் நாம் கிருபை பெறும்போது அது தேவ நாமம் மகிமைப்படும்படியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். ஆமென். நோவாவுக்கோ, அந்த இடத்துல உங்கள் வார்த்தை, உங்கள் பேரை போட்டுக்காங்க, உங்களுக்கோ கர்த்தர் கிருபை செய்வார். கிருபை செய்யும்போது அவருடைய இரக்கங்கள் வெளிப்படும். அவருடைய இரக்கங்கள் வெளிப்படும் போது நம்மை சுற்றி கிருபையினால் ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருள்நாதர் இயேசு நமக்கு தருவார். ஆமென். ஆக கிருபையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு சத்தியம். இவ்வளோ நேரம் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். நமக்கு கிருபை வேண்டும். கிருபைக்கு ஆண்டவர் தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இரக்கத்தை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். இப்போ நாம் நம்முடைய வேலை எப்படி இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 7ஆம் வசனத்தில் கடைசியில் அந்த வார்த்தையை நான் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, ஆண்டவர் ரொம்ப வசனப்படுறாருங்க, மனஸ்தாபப்படுகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எங்கும் பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாய் கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல அநேகர் வாழலாம், அநேகர் உங்கள் கூட ஒர்க் பண்ணலாம், அநேகர் உங்கள் கூட படிக்கலாம். ஆனால் உங்களுக்கோ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கோ கர்த்தர் கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமென். ஆக இரக்கத்தை பெற்ற ஜனம் எப்படி வாழ வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
தன் காலத்தில் இருந்தவர்கள் எத்தனை பொல்லாதவர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே துக்கப்பட்டு போனார். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய கிருபை உள்ளவர், நீடிய இரக்கம் உள்ளவர். அவரே சகிக்க முடியலன்னா அந்த ஜனம் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. ஆக தான் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நாம் கிருபையை பெற வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க எப்படினாலும் இருக்கலாம், அதை பற்றி 1% கூட நம்ம அவங்கள கவனிக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு வேறுபட்ட ஜீவியம் வேணுங்க. செப்பரேட்டட் லைஃப். மற்றவர்களை போல நம்ம வாழக்கூடாது. நோவாவை போல இருக்கணும், கிருபையை பெற்ற ஜனம் இருக்கணும். அப்படின்னா ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவிலே எப்படி இருக்கணுமா? நீதிமானும். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அல்லேலூயா கிருபையை பெற்ற ஜனம் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஆமே. எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. ஊரோட ஒத்துப்போ, நீ மட்டும் என்ன உன்னை பெரிய காந்தி பரம்பரையா இப்படிலாம் கேட்பாங்க நம்ம பார்த்து. பெரிய பொய்யே சொல்ல மாட்டியா, அப்படி பரிசுத்தமாகவே இருந்துருவியா, இப்படிலாம் நிறைய கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதை ஒரு பொருட்டாக நாம் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் நீதிமானாய் வாழ்வதில் உத்தம குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நீதிமான் என்றால் என்ன? நீதிமானாய் வாழ்வதுன்னா ஸ்தோத்திரம், பாரபட்சம் இல்லாமல் வாழ்வது. ஆமென். எங்கு திரும்பினாலும் அநீதிகள். எதற்கு தான் மதிப்பு? காசு தான், பணம். வாரி இறைக்கிறார்கள், நீதியை புரட்டுகிறார்கள். ஸ்தோத்திரம், சீக்கிரத்திலே நடத்த வேண்டும், சில காரியத்தை சீக்கிரத்திலே நடக்கணும்னு சொல்லி பணப்புழக்கம், நீதி. ஆமேன். எங்கும் திரும்பினாலும் காண முடியல. நம்ம வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய உத்தம குணத்தை நம்ம இழந்துடக்கூடாது. கவனிங்க, நாம் நீதிமானாக இருக்கும்போது கிருபை மேலே கிருபையே அப்பன் இயேசு நமக்கு தருவார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆமென். பாரபட்சமற்றவர். பார்த்தீங்களா? அவர் துன்மார்க்கனையும் ஆசீர்வதிக்கிறார், நீதிமானையும் ஆசீர்வதிக்கிறார். பாரபட்சம் காமிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அப்படி எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார், இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் நீதி செய்கிறதுல அவரை யாரும் ஸ்தோத்திரம் நம்முடைய காசுனால, நம்முடைய வெகுமதியினால நம்ம ஒரு நாளும் நீதியை, அவர் செய்கிற நீதியை நாம் புரட்டவே முடியாது. அல்லேலூயா. நீதியின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாமும் எப்படி இருக்குன்னா நீதிமானாய் வாழ வேண்டும். அவர் பிரியப்படுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் நீதியை வெளிப்படுத்தணும். பாரபட்சம் பண்ணக்கூடாது. நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரி, படித்தவர்களுக்கு ஒரு மாதிரி, படிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரி இல்லைங்க. அங்கே தான் நம்ம மாட்டிக்குவோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய தொழில் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், படிக்கிற இடத்துல ஆகட்டும், நீதிமானாய் வாழ வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி வாழ வேண்டும்? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. எல்லாருக்குள்ளும் நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். We are separated people. உலகத்தான போல நம்ம பேச முடியாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, சிகை அலங்காரம் இது உலகத்தான போல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம நீதிமான் கிடையாது, நம்ம துன்மார்க்கன். அவர்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு செப்பரேட்டட் லைஃப்பை நம்ம காமிக்கணுங்க. அது நமது நீதியிலே வெளிப்பட வேண்டும். அடுத்து உத்தம குணம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, உத்தமம் என்றால் என்ன அப்படின்னா நேர்மையாய் வாழ்வது. நேர்மை. குறுக்கு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த காரியத்தை எப்படி சாதிக்கலாம், இந்த காரியத்தை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படி சொல்லி குறுக்கு வழியை தெரிந்தெடுக்காமல் தேவன் அந்த காரியத்தை ஏற்றெடுத்து செய்கிற வரை நாம் பொறுமை காக்க வேண்டும். ஆமென்.
நம்ம உண்மையில் பிசகக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய நடக்கையில் நம்ம பிசகக்கூடாது. சொல் தவறாத புருஷர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். நேர்மையாய் வாழ்வது தான் உத்தம குணம். ஆமென். நேர்மை என்றால் என்ன? உண்மையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஷார்ட்கட் கிடையாது. நேர்மையாக சம்பாதிக்கணும். ஒரு பொய் சொன்னால் அந்த இடத்துல ஒரு 10,000 லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொய்யை சொல்லக்கூடாது. எதுக்கு அந்த பொய்யை சொல்லணும்? கவனிங்க. நேர்மையாய் வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உத்தம குணத்தை காத்துக்கொள்ளணும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் எவ்வளோ அதிகமாய் அந்த நேர்மையான குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேர்மையாய் நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது. குறுக்கு வழியை நம்ம தெரிந்தெடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அவசரப்படக்கூடாது. கர்த்தர் தமது நேரத்தில் நம்மை ஆசீர்வதித்து வதிப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, கிருபையை பெற்ற ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்குன்னு நம்ம தியானித்தோம். நீதியை செய்ய வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், பாரபட்சமற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து, உத்தம குணம். ஸ்தோத்திரம். அது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் சைட். அவருடைய பார்வையில் நாம் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும். குறுக்கு வழியை நம்ம தெரிந்தெடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த குணம் நமக்கு இருக்கணும். பாருங்க. அடுத்து, மூன்றாவது குணம். கிருபையை பெற்ற ஜனங்கள் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து வாசிக்கலாம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமென். கிருபையை பெற்ற உலகத்தில் நம்முடைய பயணங்கள் எப்படி அமைகிறது? யாரோடு நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம்? யாரோடு அதிகமான நேரங்கள் நாம் ஸ்தோத்திரம் முதலீடு செய்கிறோம்? ரொம்ப முக்கியம். நோவா கிருபை பெற்றதற்கு காரணம் அவன் தேவனோடு நடக்கிறவனாக மாறினான். அல்லேலூயா. 2 பேர் ஒருமித்து நடக்காவிட்டால் ஸ்தோத்திரம் நடக்கவே முடியாதுங்க. 2 வாக் வித் காட், கர்த்தரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால் அந்த 2 பேருக்கும் என்ன மனம் வேண்டும்? ஒரே மனம் வேண்டும். இவருக்கு பிடிச்சது அவருக்கும் பிடிக்கணும், இவருக்கு பிடிக்காதது அவருக்கும் பிடிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்கள். 2 பேர் வாக்கிங் போகிறாங்கன்னா எப்படி இருப்பாங்க? கரெக்டாக நடக்கிறாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் 2 பேருக்குள்ள ஒரு மனம் இருக்குன்னு அர்த்தம். ஒரே மனம். அப்படி தானே? சில நடப்பாங்க, 2 பேர் ஆரம்பத்தில் நடப்பாங்க. நீ முன்னால் போ, என்னால் நடக்க முடியல அப்படின்ட்டுருப்பாங்க. ஓ வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல, நீ போப்பா அப்படின்னு அனுப்பிவிட்ருவாங்க. பார்த்தீங்களா? வாக்கிங் போகிறது சும்மா கிடையாது. 2 பேர் ஒரே ஃப்ரீக்குவன்சி இருக்கணும், சேம் ஸ்டெப்ஸ். இவங்க என்ன ஸ்டெப்பு போடுறாங்களோ அதே ஸ்டெப்பு இருக்கணும். இவங்க எப்படி கை வீசுகிறாங்களோ அப்படியே கை வீசணும். ஸோ வாக்கிங்கில் தான் கால்கள் இணைந்து செயல்படும், கைகள் இணைந்து செயல்படும், இருதயம் இணைந்து செயல்படும். ஆமீன். கண்கள் நேராய் நோக்கும், காதுகள் அவங்க பக்கத்தில் பேசுகிறத கேட்கும். ஏன் தேவ சத்தம் கேட்க முடியல? அநேகர் தேவ சித்தம் என்ன கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவரோடு நடக்க முடியல. ஒரு மனிதன் தேவ சத்தம் கேட்க வேண்டுமென்றால் அவன் தேவனோடு நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிருபை இந்த மாதம் நமக்கு தருவார், கட்டாயம் செய்வார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? தேவனோடு நடக்கிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறும்போது கிருபை மேலே கிருபையை தருவார். ஆமென். நாம் போக வேண்டிய வழியை தேவன் நமக்கு காண்பிப்பார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு சொல்லி தருவாருங்க. சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் நம்ம கூட நடக்கணும். நம்முடைய கால்கள் அவருடைய சித்தத்தை செய்யணும். நம்முடைய செய்கைகள் அவருக்கு பிரியமானது செய்ய வேண்டும். அவருக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது. அப்படி இருந்து பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரோடு நடக்கிறவர்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை விட, நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களை விட, வேலை பார்க்கிற ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற ஜனங்களை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு இருக்க வேண்டிய குணம் நீதியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டிய குணம் உத்தம நடக்கை. இருக்க வேண்டிய குணம் கர்த்தரோடு நாம் நடக்க வேண்டும். ஆமென். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை சொல்றாருங்க.
யாருக்கு தெரியும், இந்த ஜூன் மாதம் சில நியாய தீர்ப்புகள் நாம் இருக்கிற இடத்துல வெளிப்படலாம். கிருபை எதுக்கு நினைக்கிறீங்க? நம்ம அழிந்து போகாமல் இருப்பதற்கு, சேஃப் ரீஜனில் இருக்கிறதுக்கு தான் இந்த கிருபை, அவருடைய இரக்கம். திடீரென்று இந்த நியாய தீர்ப்புகள் வெளிப்படும், நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். உங்களை எச்சரிக்கும்படி சொல்லுகிறேன், ஜூன் மாதம் திடீரென்று நியாய தீர்ப்புகள் வெளிப்படும். நியாய தீர்ப்பிலிருந்து தேவன் நம்மை காப்பதற்காக கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சில பனிஷ்மெண்ட் சில கொடூரமாக இருக்குங்க. பொறுத்து பொறுத்து பார்ப்பார், எவ்வளோதான் முடியும். மனஸ்தாபப்படுறார், व्यसனப்படுறார், ஆண்டவரால் முடியல. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட ஜனம். கவனிச்சு பாருங்க, அந்த 3ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது மனுஷனை குறித்து. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. இருக்க போகிற நாட்கள், இப்போ யாராவது 100 வருஷம் இருக்கிறோமா? நாட்களை குறைச்சிக்கிட்டே வராரு பாருங்க. இன்றைக்கெல்லாம் 40+ எல்லாம் இறந்துடுறாங்க நிறைய பேர். ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. அப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் 120 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கு மேலே ஆண்டவருக்கு மனஸ்தாபப்படுறார், ரொம்ப व्यसனப்படுறார், துக்கப்படுறார். மனுஷனுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிடிக்காமலே போயிடுது. உத்தம நடக்கை இல்லை, நீதி இல்லை, தேவனோடு நடக்கிற அனுபவம் இல்லை. ஏதோ ஒரு நாள் நடந்தது, அப்புறம் ஆண்டவரை சொல்லிடும், நீங்கள் முன்னாடி நடங்க ஆண்டவர், வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல, இந்த கற்பனைலாம் என்னால் கை கொள்ள முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்தோத்திரம். இதன்படிலாம் வாழ்ந்தா தொழில் செய்ய முடியாது, பிஸ்னஸ் பெருக்கமடையாது என்று சொல்லி நம்மை நாமே ஸ்தோத்திரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஆண்டுடைய நியாய தீர்ப்பு திடீரென்று வெளிப்படும். தேவஜனம் கவனமாக இருங்க. அந்த நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை வேண்டும். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா? கிருபை கிடைத்தனால நோவா, மனைவி, பிள்ளைகள், மருமக்கமார் 8 பேர் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீதியை காத்துக்கொள்ள வேண்டும், உத்தம குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன் சில நேரத்தில் கடிந்து கொண்டு பேசணும் அப்படின்னா, நீங்கள் நியாய தண்டனையில் சிக்கிவிடக்கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா அப்பமே நான் அலர்ட் ஆகிருப்பேனே. உங்கள் இருதயம் சொல்லுங்க. சில வியாதி நமக்கு வரும்போது தான் நம்ம இருதயம் சொல்லும், ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்பாடெல்லாம் கட் பண்ணியிருக்கலாமே, அது தெரியாமல் போச்சு என்று புலம்புவார்கள் சில வியாதி வரும்போது. ஏன் இப்படி கடிந்து கொண்டு பேசுகிறோம் அப்படின்னா, சில நியாய தீர்ப்பில் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மருமக்கமார் எல்லாரும் பாதுகாக்கப்படுவ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து தேவனிடத்தில் திருப்புவதுதான் ஒரு ஊழியனுடைய வேலை. அல்லேலூயா. மனிதனிடத்தில் அல்ல, என்னிடத்தில் திருப்பது என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் தேவனிடம் ஒப்புரவாக இருக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவனிடத்தில் நீதி செய்ய வேண்டும், உத்தம குணத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் நமக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இரக்கம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். இதற்கு இன்னொரு காரியம் நமக்கு வேணும். ஏற்கனவே நம்ம 3 தியானிச்சிருக்கிறோம். நீதியாய் நடக்க வேண்டும், உத்தம குணம், 3வது சஞ்சரிக்க. ஒரு முக்கியமான குணத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரதானமான ஒரு குணம், அந்த குணம் உங்களுக்கு எனக்கு வேணும். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பார்த்தீங்களா? அப்படியே செய்யணுங்க, அதை மாற்றக்கூடாது. தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே செய்தான் நோவா. கிருபையை பெற்ற ஜனம் தேவனுக்கு 100% ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அது எந்த நாட்களில்? பொல்லாத சந்ததி,
மனஸ்தாபப்பட்டு விசனப்பட்டு ஆண்டவர் இவர்களை படைத்ததுக்காக துக்கப்படுறேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட நாட்களிலே இப்படி ஒரு கீழ்ப்படிதல் எப்படி? பெரிய சவால் பார்த்தீங்களா? எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. நல்ல கவனிங்க, இவன் உடனே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதலில் 3 வகை இருக்கிறது. அப்படியே செய்தான், உடனே செஞ்சிடணும். கீழ்ப்படிவதிலே கால தாமதம் பண்ணுவது கூட சில நேரத்தில் அது கீழ்ப்படியாமைக்கு அர்த்தம். சில முறுமுறுத்துட்டு எரிச்சலோட கோவப்பட்டு கீழ்ப்படிவாங்க. ஃபஸ்ட்டே பொலைட்டாக கீழ்ப்படிஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அது இருக்காது. கீழ்ப்படிதலை சந்தோஷத்தோடு கீழ்ப்படியணும், உடனே இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட். அது ஒரு முதல் வகை. 2வது வகை லாங் டேர்ம் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். எத்தனை வருஷம் கீழ்ப்படிஞ்சான்? 120 வருஷம் கீழ்ப்படுது. டே அப்பா, 120 வருஷம் பேழை கட்டுறான் பாருங்க. லாங் டேர்ம் ஒபீடியன்ஸ் அது உங்களுக்கு எனக்கும் மிகவும் அவசியம். கிரயம் செலுத்தி கீழ்ப்படிதல். கீழ்ப்படியும் போது நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி தானே? அதனால் பெரிய லாஸ் இருக்கும், பெரிய லாபம் பார்க்க முடியாது. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கிரயம் செலுத்தி இருக்கிறத செலுத்தி கீழ்ப்படிதல். பார்த்தீங்களா? 3 கீழ்ப்படிதல் இருக்கணும். சிலருக்கு இன்ஸ்டன்ட் கீழ்ப்படிதல் இருக்கும், ஆனால் லாங் டேர்ம் கீழ்ப்படிதல் இருக்காது. அதுவும் பேழைக்குள்ளே போக முடியாது. தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும், மரண பரியந்தம். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பார்த்தீங்களா? லாங் டேர்ம். அடுத்து 3வது, சிலருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிவாங்க, ஆனால் கிரயம் செலுத்த முடியாதுங்க. கிரயம் செலுத்தினா எங்கள் காரியத்தை யார் பார்க்குறது? இந்த நோவா 120 வருஷம் தன்னுடைய நேரத்தை தேவனுக்காக செலவிட்டான். அல்லேலூயா. தன்னுடைய பொருளை இழக்க ஆயத்தமாக இருக்கணும், உடல் நலத்தை இழக்க ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். குடும்பத்தின் சுகபோக வாழ்வை இழக்க ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறத செய்யணும். லாங் டேர்ம் ஒபீனியன்ஸ். கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் மாத்திரமா? 3 கீழ்ப்படிதல் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு. அல்லேலூயா. விசுவாச மக்களுக்கும் அது வேணும். அப்படி இருந்தால் சபை பிரகாசிக்குங்க. 3 விதமான கீழ்ப்படிதல் கிருபை பெற்ற ஜனங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அவங்கள அர்ப்பணிக்க முடியும்? அவன் பேழையை கட்ட தன் பணத்தை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகள்லாம் பயன்படுத்தியிருப்பான். ஒருவனாக உட்காந்து எப்படி கொப்பையர் மரத்தை வெட்ட முடியும், அதை ஆணி அடிக்க முடியும், கீழ் பூச முடியும்? பிள்ளைகள், மருமக்கமார் எல்லாரும் பயன்படுத்தியிருக்கான். 3 அடுக்கு பேழை உருவாக்கிறாங்க பாருங்க. 75 அடி உயரம், 450 அடி நீளம், 3 அடுக்கு, 1,25,000 மிருகங்கள் உள்ள உட்கார்ற மாதிரி கெப்பாசிட்டி. இப்போ என்ன தரிசனம், விசன் இருக்கணும் நமக்கு. 1,25,000, ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 75,000. யோசித்து பார்த்தேன், உள்ளே உட்காந்து குட்டி போட்டு பெருகிருக்கும். அவன் உள்ளே இருந்த நாட்கள் 377 நாட்கள், 377 டேஸ். 7,000 அந்த மிருகங்கள் உள்ளே இருந்திருக்கு. 1,25,000 கெப்பாசிட்டி. எவ்வளோ தரிசனத்தோடு அவன் இந்த பேழையை கட்டிருக்கிறான் பாருங்க. தன் பலனை ஊற்றி கொடுத்தான். தன்னுடைய செலவு, சம்பாத்தியம், வருமானம், குடும்பம், பிள்ளைகள், மனைவி, மருமக்கமார் எல்லாருடைய உழைப்பும் உள்ளே இருந்துச்சுங்க. கிருபையை பெற்ற ஜனம் நாம் அப்படி ஆண்டவருக்கு கிரயம் செலுத்தி தேவனுக்கு கீழ்ப்படி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை அளவில்லாமல் தருவார். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் நம்பியிருக்கிற மலைவோடு இருக்கிற ஆண்டவரே சோத்திரம். சிலர் எங்களை விட்டு போகலாம், அல்லது சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவரே சோத்திரம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம்ப்பா. ஆனால் மாறாத விலகாத கிருபை, நித்திய
நித்திய கிருபை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. உமக்கு கோடி நன்றி சுவாமி. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எந்த ஒரு தடை வரக்கூடாது. ஓ சோத்திரம், விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் சோத்திரம், தடைகளின் மத்தியில் ஓ நோவாவை போல வாய்ப்புகளை பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, உத்தம வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையை பெற்ற ஜனம் நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது ஆண்டவரே. நோவா ஆண்டவர் கர்த்தரோடு நடப்பதில் எவ்வளோ தீவிரத்து இருந்தான் சுவாமி. கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். இந்த மாதத்தில் தேவ சித்தம் இது என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட தேவனோடு நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவர். வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய இருதயமும் அப்படி உங்களுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவதாக. ஓ பல நாட்கள் காத்திருக்கிற காரியங்களில் ஓ இறப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உமது கிருபையை இந்த மாதம் அளவில்லாமல் தருவதற்காக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவனுடைய ஆண்டவர் சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.